எஸ் சார்ஜிங் ஸ்டேஷன். சோ அத ஒருத்தர் உருவாக்கி இருந்தோம். ரொம்ப நம்பிக்கையா நம்ம கூட அவர் வந்து ஒன்லி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் மட்டும் தான். பட் அவர் ப்ரோக்ராமா உள்ள ஒர்க் பண்ணி 6 இயர்ஸ் ஆச்சு. எங்களுக்கு 2 கம்பெனி இருந்தது. ஃபர்ஸ்ட் கம்பெனி ஃபர்ஸ்ட் கால் ஆட்டோமேஷன், அதுல ரொம்ப திறமையானவர்னு அவருக்கு இந்த நாலேஜ் கொடுக்கறதுக்காக தான் டக்கர் மோட்டார்ஸ்ல அவரை கொண்டு வந்து நம்பிக்கையா விளிம்பா அவருக்கு சொல்லி கொடுத்தோம். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா வி சிபா. அவர் வர்றப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு. இது இப்ப எலக்ட்ரிக் சார்ஜிங் வந்தது இந்த உலகத்துக்கு எப்பன்றது மக்களாகி உங்களுக்கே தெரியும். கூகுள்ல போய் பார்க்கலாம் நீங்க தாராளமா. இதை டீச் பண்ணி இதுக்கு லாட் ஆஃப் இன்வெஸ்ட்னா எல்லாருக்கும் தெரியாது. சாஃப்ட்வேர் அவரை உட்கார வச்சு எல்லாமே சொல்லி கொடுத்து அந்த சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து அதை வந்து நான் விலை மதிப்பீடா உங்ககிட்ட சொல்ல முடியாது. அந்த அளவுல அதனோட டெக்னாலஜி உள்ள நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இதனோட இன்னைக்கு டெக்னாலஜியோட ஒர்த்து 125 கோடி ரூபாய். இது அவருக்கு தெரியும். இது தெரியும். இவர் என்ன பண்ணிடுறாருன்னா பிளான் பண்ணி நாங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அந்த டேட் நான் போன அன்னைக்கு இந்த டெக்னாலஜி பவர் வந்து நம்ம சவுத் இந்தியால நம்மகிட்ட மட்டும் தான் சார் இது இருக்கு. ஆர்என்டி வந்து நம்மளுடைய மதுரையில் அது இருக்குன்னு அதனாலதான் கவர்மெண்ட் எங்களை என்கரேஜ் பண்ற விதத்துல மானாமதுரையில பெரிய ஃபேக்டரி கட்டுறதுக்கு எங்களுக்கு 5 ஏக்கர் நிலமே கொடுத்திருக்காங்க.